தம்பி இது ரோஜா டிவி தானே? ஆமா சார். வாங்க உள்ள. சரிங்க. வா மலர் உள்ள போலாம். ராம்கி என்ன பார்க்க முடியுமா? அவர் லீவ்ல இருக்காருமா. ராம்கி என்ன நம்பர் தரீங்களா? ராம்கி நம்பர் எனக்கு தெரியாது. ஸ்டாஃப் கிட்ட கேட்டு சொல்ற, வெயிட் பண்ணுங்க. ஹலோ கமலண்ணா, கொஞ்சம் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு போங்க. வணக்கம் மேடம். இல்லாம பிரேம பத்தி தான் பேச வந்தேன். நானும் அவன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், திருந்துடா திருந்துடா திருந்துடான்னு. ஆனா அவன் திருந்துடாப்புல தெரியல. முடிவு உங்க கையில தான் இருக்கு. எடுக்கிற முடிவை நல்ல முடிவாடுங்க. என்னம்மா பானு? சரி, உங்க பிரேம தேடி வந்திருக்காங்க. சொல்லுமா. அண்ணா, ராம்கி என்ன எங்க இருக்காருன்னு தெரியுமா? இன்னைக்கு அவர் லீவ் ஆச்சம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் நம்பர் தரீங்களா? 9840077888. அண்ணே, நான் பரமத்தி வேலூர்ல இருந்து மலர் கொடி பேசுறேன். சொல்லுமா. எனக்கு பிரேம பார்க்கணும். ஏற்கனவே அவனை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு உன்கிட்ட சொன்னேனம்மா. நான் 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். எனக்கு எப்படியாவது அவரை பார்க்கணும். நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன். பிரேம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன். தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்கண்ணா. பிரேமோட நம்பர் கொடுங்கண்ணா. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் அவனை எப்படியாச்சும் பேசி பொன்னி மேல கூட்டு வரேன். நீ சத்தம் காணாம அங்கே வந்து சேரு. சித்தப்பா, உங்களுக்கு பின்னி மில் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா. சரிம்மா, சீக்கிரமா வாமா. சரிங்க, நான் வந்துடுறேன். வாங்க சித்தப்பா. போலாம். மேடம் வர சொன்னீங்க. வா ரஞ்சித், உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க மேடம். நீ காதலிச்ச உன் காதலிய அந்த பிரேம் சீரழிச்சிட்டா. என் தங்கச்சி வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டா. நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி எத்தனையோ பல குடும்பங்கள் அந்த பிரேமால காலி ஆயிடுச்சு. இனிமே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா நல்லது இல்ல. அவ எங்க இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வா. மேடம் இப்ப சொல்லிட்டீங்களா? அவனை இப்ப தூக்குறேன் மேடம். அவன் எங்க இருந்தாலும் தூக்குறேன். போன் பண்ணி வர சொன்னனே, இன்னும் வரலையே. கேப்புல கலவாணித்தனம் பண்றானோ. மலர், இது வந்துட்டாரு. மலரை கை கழுவிட்டோம்னு நினைச்சோம். சித்தப்பனோட இங்க வந்திருக்கா. ராம்கியோட வேலையா தான் இருக்கும். போடா
காசு இந்தா. யார் தெரியுதா? வணக்கம். இப்பொழுது நமது கந்தசாமி சென்ட்ரல் காலேஜ் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருகிறந்திருக்கும் பிரபல ரோதா டிவியினுடைய கேம்பெயரர் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நமது பள்ளியில் நடந்த ஷாட்புட் விளையாட்டு போட்டியில் முதல் மாணவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனிதா, அனிதா. இது என்னோட பர்சனல் நம்பர், கால் பண்ணு. Congrats, great. So proud of you. பிரேம் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். ஹாய். தேங்க்யூ. நான் இது வரைக்கும் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன். ஆனா அனிதா மாதிரி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கேர்ளை நான் பார்த்ததே இல்லை. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஹியர். எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் அனிதா. தேங்க்யூ. நான் அனிதா பேசுறேன் பிரேம். ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்க பர்சனல் நம்பர் கொடுத்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க பிரேம். ஒன்றும் இல்லை, உன்னை ஸ்கூலில் பார்த்ததுலேருந்து உன் அழகும் திறமையும் என் சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னது சிந்தனையா? என்ன பத்தி சிந்திக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கா? சிந்திக்க நேரம் இருக்காவா? என் சிந்தனையும் உன்னை பத்தி தான். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இப்ப புரியாது, போக போக புரியும். போக போகனா? என் மேல நம்பிக்கை வச்சிருந்தனா ஸ்கூல் முடிஞ்ச உடனே எனக்காக அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம் சார். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஓகே பிரேம், I'll wait for you.
எஸ், ஸ்கூல் ஃபிகர் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. வாணிதா, கெட் அப். வா வா. ஹேய், அத கொடு. கரு. I'll try. அனிதா, உன்னை சொல்லட்டுமா? நீ மட்டும் டிவில நடிக்க வந்தன்னு வையேன், ஒரு கலக்கு கலக்கிடுவ. உண்மையாவா சொல்றீங்க? சத்தியமா. இந்த இடத்துக்கு ஏன் கூட்டு வந்தீங்க? ரொம்ப லோன்லியா இருக்கே. இந்த லோன்லியான இடத்துல தான் ஒரு புது தேடலை அடைய போறோம். புரியல. இப்ப டிவி மீடியால பல பேர் முன்னாடி நடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கூச்சம் போகணும். அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, நான் உனக்கு சொல்லி தர போறேன். அப்படி என்ன எக்ஸசைஸ்? வெரி குட். அப்படி கேளு. இது ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் எடுக்கிற எக்ஸசைஸ் கிடையாது, பிரேம் எடுக்கிற எக்ஸசைஸ். இஸ் இட்? எஸ். இப்ப நம்ம உடம்புல A B C ன்னு 3 பார்ட் இருக்கு. அத பிராக்டிகலா பண்ணி காட்டினா தான் தெரியும். ஏய், நம்ம ஏன் ஸ்கூல் ஃபீர வந்து தள்ளிட்டு வந்திரான்டா? ஆமாண்ணே. நான் சொல்ல சரியா போயிட்டலடா. போடா. ஏய், யாரா நீங்க? அங்க ஓ புஷ்கர்ண்ணே. போலீஸை கூப்பிடுவா. ஏய், கொஞ்ச காமி அண்ணா வந்துட்டார்ல. எங்கேயோ உன டிவில பார்த்த மாதிரி கீதுனா அவன. நானா வந்து பேசிட்டே. ஏய், போடா, கிளம்பு. போ, அண்ணா வந்துட்டார்ல. ஏய், போ போ, சீக்கிரம் வந்துடு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? புடிடா. ஏய், பிங்கடா. டடா. ஏய், புடா, புடா. ஏய், ஏய். புடா, புடா. எப்படியே பேசுறா? புடா. விட்டுடுங்க. எனக்கு பயமா இருக்கு, விட்டுடுங்க. ஏய், அண்ணன் காலுக்கு கீழ அழகு செலவுடா. அண்ணனுக்கு தான்டா பத்து. விட்டுடுங்க. வேணா, விட்டுடுங்க. விடுங்க. அக்கா! அக்கா! முடியலையேக்கா. அக்கா! அக்கா! மேடம், சாரி மேடம். உங்க குடும்பத்துல இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம். நோ நோ, பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இந்த நாளுக்காகத்தான் உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தேன். இப்போ என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய போகுது. ஐயோ, சொல்லாதீங்க. அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. யாரு நீ? மலர்கொடி. வந்த விஷயம் எனக்கு பிரேம் கிட்ட இருந்து நியாயம் வேணும். என்ன நியாயம்? என் வயித்துல வளர குழந்தைதான். இந்த குழந்தைக்காகவாது அவரை மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிப்பா? இவன மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்துறவன நடு ரோட்ல நிக்க வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். இவன் உனக்கு மட்டும் குழந்தை கொடுக்கல, எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுத்துருக்கா. இவனால பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டுல ஏராளம். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு நியாயம் கேட்டு வந்தது நான் மட்டும் தானே. மோசம் போனவன் நான் கேக்குறேன். தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. உனக்காக எல்லாம் விட முடியாது. உனக்கு கற்பு மட்டும்தான் போச்சு. ஆனா என் தங்கச்சி மைனர் வயசு, அறியா பருவம். அவளை காதல் வசப்படுத்தி அவளை கூட்டிட்டு போய் 4-5 ரவுடி பசங்க காம பசிக்கு இரையாக்கிட்டா இந்த படுபாவி. மேடம், ஒரு நிமிஷம். நான் இருக்க போறேனா சாக போறேனான்னு எனக்கே தெரியாது. மலர், என்ன மன்னிச்சிரு மலர். மேடம், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? உன்ன மாதிரி பாவிங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. உயிரோட ஓலம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ சுடுபட்டே சாக போற. என்ன சுட்டதுக்கு அப்புறம் அவர் சுடுங்க. ஏய், அவன் நெல்லு இல்ல, பதறு, இறையாவ போறவன். ரஞ்சித், இவ கணவனை மீட்க வந்த சாவித்ரி. நான் புராணத்துல வர சாவித்திரியோ இல்ல, நீங்க யம தர்ம ராஜாவோ இல்ல. ஒரு பொண்ண கேக்குறேன்.
அவர் எனக்கு கொடுத்துருங்க. இவனை நான் கொடுக்கலன்னா என்ன நானே அழிச்சுக்குவேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அக்கா, என்ன உங்க தங்கச்சியை நினைச்சுக்கோங்க. என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா பேர் தெரியாம போயிடக்கூடாது. இது நான் பிறந்து வளர்ந்த காவிரி மண் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு சின்ன வயசுதான். என் குழந்தைக்கு வேற ஒருத்தனை அப்பா நான் காட்டேன். எல்லாத ஒரு பட்டி காட்ட அப்பாவி பொண்ணுக்கா. எனக்காக அவரை விட்டுடுங்கக்கா. பிரேமே கிட்ட ஒப்படைச்சிடுங்கக்கா. நீ கவலைப்படாத. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இதான் எனக்கு சரியான தண்டனை. உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு ஏன் இனிஷியல வை. நீ எதுக்கும் உங்களுக்கு ஒன்றாகாது.